அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ டேஷ். சிநேகிதன் எந்த வேலையில் உதவி கேட்டான்? வெரி குட் வெரி குட். சரி, மனப்பாட வசனம் சொல்கிறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க. கூடுமானால் சமாதானமாய் இருங்கள். ரோமர் 12. அடுத்ததுமா அவர் தன் ஆதாரத்தில் கடவுள் தம் அமைதி ஏற்படுத்துவோர். யாரு அமைதி ஏற்படுத்துவோர்? யாரு? பேறு பெற்றோர். இன்னும் ஒன்றே சொல்றீங்களா? அழைக்கப்பட்டவர்கள் சரி போங்க. குட் பை. ஆபிரகாமும் யாரும் பிரிந்து சென்றார்கள்? ஆபிரகாமும் யாரும் பிரிந்து சென்றார்கள்? ஆபிரகாம் கூட ஒருத்தர் வந்தார்ல, ஒரு பேர்ல சவுல் வீட்டில் வேலைக்காரன் பெயர் என்ன? சிநேகிதன் எத்தனை அப்பங்களை கடனாக கேட்டான்? 3. பிதாவின் குமாரன் யார்? கரெக்டாக சொல்லு. சரியா? சரி, மனப்பாடம் சொல்றியா? சொல்லு. கூடுமானால் உங்களால் மட்டும். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் அடுத்தது அமைதி பேறு பெற்றோர். அப்புறம் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். தொடக்க நூல் 1:27. குட் பை. போயிட்டு வாங்க. போனான். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ பாபா. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ டேஷ். என்ன வரும்? உங்களுக்கு? சரி, வேற கேட்க. பிதாவின் குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க. ஆபிரகாமும் யாரும் பிரிந்து சென்றார்கள்? 3 மணிக்கு போனாங்களா? சிநேகிதன் எந்த வேளையில் உதவி கேட்டான்? நைட்டா? பாதி ராத்திரி. சவுல் வீட்டின் வேலைக்காரன் பேர் என்ன? சீபா. மனப்பாடம் சொல்லுங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்கிறது.